வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா குலாப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் குலாப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். முதல்ல இதை கட் பண்ணி கொட்டிப்போம். இப்போ பாருங்கள், மாவை கட் பண்ணி கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போது இதை கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து பிசைறதுக்கு பதிலாக பால் சேர்த்து பிசைஞ்சிங்களன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குலாப் ஜாமுன்னு. இப்போ பாருங்கள், சூடான பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மொத்தம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை, ஃபுல்லாக பால்லே தான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போது இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நான் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கலாங்க. இது பெருசாக கம்பி பதம் வரணும்னாலாம் அவசியம் இல்லைங்க. நார்மலாக பாகு வந்தாலே போதுங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. எனக்கு இதுவே போதுமானது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலே சேர்த்துக்குங்க. இப்போது 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இது கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ பாருங்கள் கம்பி பதம் வந்திருக்கு. உங்களுக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணாலே போதும். ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போது குலாப் ஜாமுன் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த குலாப் ஜாமுன் மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், எல்லா மாவும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் வானல் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. வானல் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் தாங்க உருண்டையை போடணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம்னா உருண்டை வெடிச்சிருங்க. அதனால எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடணும். இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா கொதி வருது, நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் உருண்டைகளை எடுத்து விட்டுக்கலாங்க. ரொம்ப தீயக்கூடாதுங்க. தீயாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை
கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கலாம். உள்ளவும் நல்லா வேகணும், அதே சமயம் தீயும் கூடாது. இது இப்போ பாருங்கள், சிம்மில் போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து அப்படியே சர்க்கரை பாகுக்குள்ளே விட்டுடலாம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற உருண்டைகளையும் இதே மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாம், சிம்மிலே போட்டு. இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இதையும் வடித்து எடுத்துக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் வடித்து இந்த சக்கரை பாகில் விட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் சக்கரை பாகில் விட்டுட்டேன். இதை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க. இது நெய்யும் பாலும் சேர்த்து பிசைஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சமைச்ச உடனே வந்து சாப்பிட்லாங்க. இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாலும் நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அங்கே அடுத்தடுத்து போடுற வீடியோ வரும். இப்போ பாருங்கள், இந்த குலாப் ஜாமுனை கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், வச்ச உடனே அவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. டேஸ்டியான முறையில் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நெய்யும் மில்க்கும் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.